வெல்கம் டு பிரியமான சமையலறையில் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பரான தீபாவளி பலகார ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு 5 பலகார ரெசிபி இந்த மாதம் வரும். அதாவது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கிச்சனுக்கே போய் பலகாரம்னு ஒன்று ட்ரை பண்ணாதவங்களுக்காக இந்த ரெசிபி எல்லாம் வரும். இது செய்கிறதுக்கு நான் இது மாதிரி ஒரு பவுலில் ஃபுல்லாக மைதா எடுத்திருக்கேன். அது மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா 300 கிராம் இருக்குது சரியாக. இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். எப்போவுமே பிகினர்ஸ் பலகாரம் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப் வாங்கி வச்சுக்கோங்க. சரியான அளவுகளில் நீங்கள் எல்லாம் சேர்க்கும்போது எந்த ஒரு சொதப்பும் இல்லாமல் பலகாரம் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அடுத்ததாக ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம்லாம் ஸ்பூன் அளவுகளில் சேர்க்கக்கூடாது. உங்கள் விரல்களுக்கு இடையில் நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து கையால் லைட்டாக கசக்கி விட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். நெய் இல்லைன்னா பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பிசைஞ்ச மாவு ரொம்ப நேரம் ஊறணும், திரட்டினதுக்கு பிறகு ரொம்ப நேரம் காயணும் அப்படின்னுங்கிற எந்த ரூலுமே கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்யலாம், ரொம்ப சிம்பிளாக. இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிட்டு இந்த அளவுக்கு ஒரு தின்னோட நீங்கள் இதை திரட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக செய்கிற மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு கட்டர் அப்படி இல்லைன்னா கத்தி இது மாதிரி வச்சு லைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுட்டு ஒரு பீஸாக கட் பண்ணி இதை போட்டு பொரிச்சும் நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தடு நான் சொல்கிறேன். மெத்தடு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக நீங்கள் மாவை உருட்டி தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் திரட்டினதுக்கு பிறகு உங்கள்கிட்ட இருக்கிற ஷேப் எது வேணாலும் பரவாயில்ல. என்கிட்ட எக் ஸ்லைசர் ஒன்று இது மாதிரி இருந்துச்சு. இதில் நான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். மேலேருந்து கையால் நம்ம விரலாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்படி ரோல் பண்ணினீங்கன்னா அழகாக ஒரு ஷேப்போடு வரும். பெரும்பாலும் இது எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு இன்னொரு மெத்தடில் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அதுலேயும் இதே மாதிரி டிசைனில் பண்ணலாம். அதாவது நம்ம பலகாரம் செய்கிறதுல இது அடுத்த லெவல்னு வச்சுக்கோங்க. நார்மலாக செய்கிறது கத்தியால் செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக செய்கிறவங்க செஞ்சது மாதிரி இருக்கும். கொஞ்சம் பேரும் நல்ல பேர் கிடைக்கும் வீட்டில். அதாவது நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆகியிருந்தீங்கன்னா மாமியார் வீட்டுக்கு போய் புதுசாக செய்கிற மாதிரியே இருக்காது இந்த பலகாரம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக ஏற்கனவே இந்த மாதிரி செய்ய தெரிஞ்சவங்க செய்கிற மாதிரியே இருக்கும். சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் குட்டீஸ் இருந்தால் கூட அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஸ்பூனை கொடுத்து செய்ய சொன்னிங்கனாலும் அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இது மாதிரி செய்வாங்க. இதை நம்ம உடனே திரட்டி அப்படியே போட்டுடலாம். ஆனால் மொத்தமாக மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு உடனே போட்டு பொரித்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றா எடுத்து போடுங்க. மொத்தமாக கையில் அள்ளி போட வேணாம், ஒன்று சேர்ந்தாப்புல ஆகிடும். அதனால் தனித்தனியாக வர்றதுக்காக ஒன்றா போடுங்க. ஃப்ளேமையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே கருகி இருக்கும், உள்ளே வெந்திருக்காது. இதை உடச்சா கிறிஸ்பியாக உடையணும். இதில் உள்ள சத்தம் எல்லாம் அடங்கினதுக்கு பிறகு நம்ம எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துடலாம். இப்போது நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. உடச்சி காட்டுறோம் பாருங்கள். இந்த மாதிரி கிறிஸ்பியாக உடையணும். உள்ளே ஈரம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உடையாது. அதனால் நம்ம ஒரு கையால் உடைக்கும் போதே நல்லா உடஞ்சிருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஷேப் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது சுகர் பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு நம்ம ஃப்ளோர் எடுத்தோம். இப்போ என்னென்னா நம்ம 100 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். இதில் 50 ml அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. பிகினர் செஞ்சிங்கன்னா இந்த குவான்டிட்டியே உங்களுக்கு போதும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு மேலே குவான்டிட்டியெல்லாம் நீங்கள் எடுத்துக்க வேணாம். குட்டியாக செஞ்சே நீங்கள் பழகிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம். இதை நான் எப்படி ரெடி ஆகணும், பாகு எப்படி ரெடி ஆகணும்னு நான் இப்போ காட்டுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். செய்கிறதுக்கு முன்னாடியே பக்கத்தில் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ராப்பாக கொஞ்சம் விடுங்க. நுறைய பொங்கி வந்ததுக்கு பிறகு விட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறதுக்கு வருதான்னு பாருங்கள். இது எடுக்கிறதுக்கு வரலை. நான் கொஞ்சம் அந்த தண்ணியோடே ஒட்டிகிட்ருக்கு. எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டேஜ் நமக்கு வேணும். இந்த ஸ்டேஜ் வேணாம். இது லிக்விடாகவே தண்ணியில் கொஞ்சம் இருக்குது. இப்போ நமக்கு உருட்டுனா நல்லா உருண்டை பதம் வரணும். அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு ட்ராப்பு விடுறோம். விட்டுட்டு நம்ம எடுக்கும்போது ஒரே இதுலையே நம்ம கையில் வந்துடுது. மொத்தமாக ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ரொம்ப சிரமம்லாம் பட வேணாம். லைட்டாக ஒரு ட்ராப் விட்டு பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வரணும். இதுக்கும் ரொம்ப ஸ்டேஜ் போயிடக்கூடாது, தனியாக போயிடும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனேயே நம்ம பொரிச்சு வச்சுருக்கதை இதோட எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி கொடுத்துருங்க.
ஃப்ளேமை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரட்டி கொடுத்த உடனேவே வந்து நமக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி பாகு வந்து நல்லா முறிஞ்சு போன மாதிரி இது மேலே எல்லாம் ஒட்டிக்கும். சொல்லப்போனால் நம்ம பேக்கரியிலலாம் வாங்குகிற சேவு இருக்கும்ல, அது மாதிரியே இருக்கும் இது. கிட்டத்தட்ட இது பேர் சேவு தான். இது வந்து ஸ்ரீலங்கன் சிப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவங்களோட பாரம்பரிய ரெசிப்பியில் ஒன்று. புதுசாக கல்யாணம் ஆகி பொண்ணு போகும்போது அவங்க கொடுக்குற ஸ்வீட் ரெசிப்பியில் இதுவும் ஒன்று. அவ்வளோதான், நம்மளோட மொத்த சிப்பிகளும் ரெடி ஆகிடுச்சு. இனி வரப்போகிற வீடியோஸில் இதை விட சூப்பரான ரெசிபீஸ்லாம் வரும். நம்ம தான் ட்ரை பண்ணோமான்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரெசிபீஸ்லாம் நம்ம பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா தீபாவளி சீரீஸ் பிரியமான சமையலறையை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க.